வணக்கம். திரையரங்கம். எம்புரான் மோகன்லால் கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய திரைப்படம். L2 எம்புரான். L2னா லூசிஃபர் 2வது பகுதி. இந்த படத்தினுடைய இயக்குனர் முதல் பகுதியை இயக்கிய நடிகர் பிருத்திவிராஜ் சுகுமாரன். லூசிஃபர் திரைப்படத்திற்கு கதை எழுதிய முரளி கோபி அவர்தான் இந்த படத்திற்கும் கதையை எழுதியிருக்கிறார். 2002 இந்த படத்தினுடைய ஆரம்ப காட்சி நடக்கிறது. வட இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் மத கலவரம் உண்டாகிறது. அந்த கலவரத்தில் முஸ்லீம்கள் தப்பித்து பிழைத்து கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் கூட்டமாக ஒரு இடத்திற்கு செல்ல இந்து மதத்தை சேர்ந்த மனிதாபிமான எண்ணம் கொண்ட ஒரு பெண் தன்னுடைய இடத்தில் அவர்களுக்கு அடைக்கலம் தருகிறார். அங்கு இருக்கக்கூடிய முன்னா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு இந்து தகவல் கொடுத்து இந்து மதத்தை சேர்ந்த வன்முறை எண்ணம் கொண்ட மனிதர்கள் பல்ராஜ் உடைய தலைமையில் அங்கு வந்து அந்த கட்டிடத்தை தாக்கி அந்த அடைக்கலம் கொடுத்த அந்த நடுத்தர வயதை தாண்டிய பெண்ணை தாக்கி கொன்று அங்கு தங்கியிருந்த ஏழைகளான முஸ்லீம்கள் அனைவரையும் கொன்று தீர்க்கிறார்கள். என்ன சொல்ல போனால் ஒரு கர்ப்பிணி பெண், அந்த கர்ப்பிணி பெண்ணை கூட பாலியல் ரீதியாக பயன்படுத்தி இதெல்லாம் கூட நடக்குது. முன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் பயன்படுத்துகிறான். இதை பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறான் பல்ராஜ். அங்கேருந்து தப்பிச்சதே சையத் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், சிறுவன் தான். அவன் தன்னுடைய தம்பி முதுகில் சுமந்து அப்படின்னு வருது. ஒரு ஸ்டேஜில் பார்க்கும்போது தான் தம்பி இறந்து முதுகில் தொங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு தெரியுது. அந்த சையத் மட்டும்தான் அங்கேருந்து தப்பிச்சது. அதுக்கு பிறகு அவன் முஸ்லீம் தீவிரவாதிகள்கிட்ட பிடிபட்டு அவர்கள் பாகிஸ்தானுக்கு அழைத்து சென்று மூளை சலவை செய்து அப்படின்ற பேட்டர்னில் அவங்கள தீவிரவாதிகளாக மாற்றின்ற எண்ணத்தில் கொண்டு போய் அப்படின்னு வரும்போது வாகனத்தில் கொண்டு போகும்போது அந்த வாகனங்கள் தாக்கப்பட்டு அந்த சிறுவன் பத்திரமாக ஒரு இடத்திற்கு கொண்டு சேர்க்கப்படுகிறான். அப்படி அவன் கொண்டு செல்லப்படும் செயலுக்கு மூல காரணமாக இருப்பவர் குரேஷி அப்ராம். அதான் மோகன்லால் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய பெயர். அதற்கு பிறகு கேரள அரசியல் காட்டப்படுகிறது. கேரளத்தில் இந்தியன் யூனியன் ஃப்ரண்ட் IUF என்ற அரசியல் கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சராக இருப்பவர் ஜத்தின் ராமதாஸ். அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் டொவினோ தாமஸ். அவருடைய தந்தையான PK ராமதாஸ் முதலமைச்சராக இருந்து மக்களிடம் பெயரையும் புகழையும் பெற்றவர். அவருடைய மரணத்திற்கு பிறகு இப்போது கேரளத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் ஜத்தின் ராமதாஸ். அவர் எல்லா தப்பு தண்டாவும் பண்ணி நிறைய சமூக விரோத செயல்கள்லாம் செஞ்சு நிறைய ஊழல்கள் செய்து லஞ்சங்கள் வாங்கி பல குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி அவர் மேலே இப்போ விசாரணை அப்படின்ற பேரில் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. கட்சியிலேயே அவருக்கு இப்போ செல்வாக்கு இல்லை, கெட்ட பெயரை வாங்கி இருக்கிறார். அவருடைய சகோதரி அக்கா பிரியதர்ஷினி அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் மஞ்சு வாரியார். அவர் மக்களுடைய நல்ல செயல்களுக்காக போராடுபவர், சமூக செயல்களில் ஈடுபடக்கூடியவர். மக்களிடம் அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறது. வட இந்தியாவில் புகழ்பெற்ற கட்சியாக இருப்பது அகண்டா சக்தி மோர்ச்சா ASM. அது ஒரு மதவாத கட்சி. அந்த கட்சியின் தலைவராக இருப்பவர் பாபா பஜ்ரங். அந்த கட்சியினுடைய கேரளத்தினுடைய தலைவராக இருப்பவர் சஜனா சந்திரன். அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் சூரஜ் வெஞ்ஞாரமூடு. ஒரு நாள் திடீரென ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அந்த முதலமைச்சர் விடுறாரு. என்ன அப்படின்னா, அந்த கட்சியிலிருந்து முழுக்க முழுக்க தன்னை விடுவித்துக் கொள்வதாக அறிவித்த அவர் புதிய கட்சி ஒன்றை தோற்றுவிப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அந்த புதிய கட்சியினுடைய பெயர் IUF பிராக்கெட்டில் PK ராமதாஸ். அவங்க தந்தையினுடைய பேர், தன்னுடைய தந்தையினுடைய பேரை பிராக்கெட்டில் போட்டுக்கிறார். வட இந்திய கட்சியுடன் கைகோர்த்து அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். மதவாத சக்தியுடன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அப்படிப்பட்ட காரியத்தை கேரளத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஜத்தின் ராமதாஸ் செய்கிறார். இந்த படத்தினுடைய ரன்னிங் ஹவர்ஸ் 3 hours, 3 மணி நேர படம். 50 minutes ஓடிருச்சு. 50 நிமிஷம் கழித்து தான் மோகன்லால் நமக்கு காட்டப்படுகிறார். கேரள அரசியலிலும் அவர்
நுழைகிறார். எப்படி? நெடும்பள்ளி, அங்கு ஒரு புதிய அணை கட்ட தீர்மானிக்கப்படுகிறது. அந்த புதிய அணை கட்டப்படுவதற்கு எதிராக பிரியதர்ஷினி மக்களுடன் இணைந்து போராடுவது என்ற முடிவுக்கு வருகிறார். அந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும்போது வட இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மதவாத கட்சியை சேர்ந்தவர்கள் அங்கு கலவரத்தை உண்டாக்கி பிரியதர்ஷினிக்கே உயிருக்கு கேடு உண்டாகக்கூடிய அளவிற்கு ஒரு காரியத்தை செய்கிறார்கள். பிரியதர்ஷினி சில மனிதர்களுடன் தப்பித்து ஓடி அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் நுழைந்து அப்படின்னு வரும்போது அந்த வன்முறை எண்ணங்களுடன் அவரை பின்பற்றி வரக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேரையும் துவம்சம் செய்து பிரியதர்ஷினியை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியத்தை ஒருவர் செய்கிறார். யார் அவர்? அங்கு மோகன்லால் கேரள பாணி உடையுடன், வேட்டி சட்டையுடன் காட்டப்படுகிறார். அவருடைய பெயர் ஸ்டீஃபன் நெடும்பள்ளி. இப்போ ஸ்டீஃபன் நெடும்பள்ளி இந்த நிகழ்வுக்கு பிறகு எங்கு இல்லை. ஸ்டீஃபன் நெடும்பள்ளி எங்கு இருக்கிறார்? என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அமெரிக்காவில் ஸ்டீஃபன் நெடும்பள்ளி இருக்கிறார். யார் அந்த ஸ்டீஃபன் நெடும்பள்ளி? பி.கே. ராமதாஸ் கேரளத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார்ல, அவருடைய மகன், ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, ஜதின் ராமதாஸ், மகள் பிரியதர்ஷினி, அவருடைய வளர்ப்பு மகன்தான் ஸ்டீஃபன் நெடும்பள்ளி. இவர் 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஜதின் முதலமைச்சராக இருந்த பிறகு கேரளத்திலிருந்து இவர் வெளியேறிவிட்டார். அதற்கு பிறகு ஸ்டீஃபன் நெடும்பள்ளி எப்படி கேரள அரசியலில் பல மாறுதல்கள் உண்டாவதற்கு மூல காரணமாக இருக்கிறார், மூளையாக செயல்படுகிறார் அப்படின்றதான் மீதி படம். மதவாத சக்திகள் நுழைந்த கேரளத்தை காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பு ஸ்டீஃபன் நெடும்பள்ளிக்கு இருக்கிறது. 75% ஆஃப் த ஃபில்ம் நகர்ந்த பிறகு நமக்கு ஒரு கதாபாத்திரம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அந்த கதாபாத்திரம் என்ன? சையத் அப்படின்னு ஒரு சிறுவன், நம்ம படத்தினுடைய ஆரம்ப காட்சியில் பார்த்தோம்ல, அந்த சிறுவன் இப்போது வளர்ந்து வாலிபனாகி ஸ்டீஃபன் நெடும்பள்ளியின், குர்ஷி அப்ராமின் அரவணைப்பில் இருந்து கொண்டிருக்கிறான். அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் பிருத்திவிராஜ் சுகுமாரன். அதற்கு பிறகு இருவரும் ஒன்றாக இணைந்து ஸ்டீஃபன் நெடும்பள்ளி என்ற குர்ஷி அப்ராமும் சையதும் இணைந்து எப்படி அயோக்கியர்களை, சமூக விரோத சக்திகளை, மதவாத சக்திகளை, ஊழல் சக்திகளை எதிர்த்து போராடி மக்களை காப்பாற்றுகிறார்கள். மக்களுக்கு நிம்மதி பெருமூச்சு உண்டாகக்கூடிய அளவிற்கு ஒரு காரியத்தை செய்கிறார்கள். அந்த பாபா பஜ்ரங் இருக்கார்ல, அவர்தான் ஆரம்ப காட்சியில் வந்த பல்ராஜ். அந்த பல்ராஜ் தான் இப்போ பாபா பஜ்ரங் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மனிதன். அவனுடைய தம்பி முன்னா இப்போவும் இருக்கான். இந்த 2 பேரையும் தீர்த்து கட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? சையதுக்கு தானே இருக்குது. அப்போ அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளணும்ல. 2 பேருடைய உயிரையும் தீர்த்து கட்டுகிறார் சையத், பிருத்திவிராஜ் சுகுமாரன். ஒரு ஹெலிகாப்டரில் ஏறி அப்படியே போகிறான், பயணம் செஞ்சு. ஜதின் ராமதாஸ் போகும்போதே அந்த ஹெலிகாப்டர் வெடித்து சிதறி அவன் இந்த உலகத்தை விட்டே நீங்குகிறான். அவனுடைய உயிரை போக்கக்கூடிய சக்திகள் என்ன அப்படின்னா, பல தீவிரவாத குழுக்களுடன் தொடர்பு வைத்திருந்த மனிதன் தானே அவன். அவன் உயிருடன் இருந்தால் தங்களுக்கு ஆபத்து என்று நினைக்கக்கூடியவர்கள் அவனை இந்த உலகத்திலிருந்து நீங்கும்படி செய்கிறார்கள். சீனாவிலிருந்து ஒரு மனிதன் ஸ்டீஃபன் நெடும்பள்ளி என்ற குர்ஷி அப்ராமினிடம் உங்களை நான் சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறுவதுடன் இந்த படம் முடிகிறது. 3வது பகுதி ஆரம்பமாகும் என்ற அறிவிப்பு படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் வருகிறது. ஸ்டீஃபன் நெடும்பள்ளியாக வரும்போதும் சரி, குர்ஷி அப்ராமாக வரும்போதும் சரி, மோகன்லால் அந்த 2 கதாபாத்திரங்களுக்குமே அருமையாக தன்னுடைய
மிகச்சிறந்த நடிப்பின் மூலம் உயிர் தந்திருக்கிறார். பிருத்திவிராஜ் சுகுமாரன் தான் ஏற்று நடித்த சையத் கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். பிரியதர்ஷினி கதாபாத்திரத்தில் மிக இயல்பாக நடித்திருக்கிறார் மஞ்சு வாரியார். ஜத்தின் ராமதாஸ் கதாபாத்திரத்திற்கு அருமையான தன்னுடைய நடிப்பால் பெருமை சேர்த்திருக்கிறார் டொவினோ தோமஸ். கோவர்தன் கதாபாத்திரத்தில் மிக இயல்பாக நடித்திருக்கிறார் இந்திரஜித் சுகுமாரன். அபிமன்யு சிங் இவர் பல்ராஜாகவும் பாபா பஜரங்கியாகவும் அருமையாக நடித்திருக்கிறார். சாஜனா சந்திரன் கதாபாத்திரத்தில் சூரஜ் வெஞ்சாரமூடு எப்போதும் வெளிப்படுத்தக்கூடிய இயல்பான நடிப்பால் அந்த பாத்திரத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார். L2 எம்புரான் திரைப்படத்தை பார்க்கும்போது நம் மனதில் நீக்கமற நிலைத்து நின்று கொண்டிருப்பவர் மோகன்லால். அந்த மகத்தான திறமைகள் கொண்ட நடிகர் ஒரு முழு படத்தையும் தன்னுடைய தோளில் சுமந்து காப்பாற்ற முடியும் என்பதை இந்த படத்தினுடைய அனைத்து காட்சிகளிலும் நிரூபித்து நம்முடைய உள்ளங்களில் கம்பீரமாக தலையை உயர்த்தி நின்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை.